ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் இது. பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, சிறிய சிறிய விஷயங்களில் கூட கவனமாக இருந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிவிடலாம். ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் ஏதோ ஒரு பெரிய விஷயங்களோடு உன்னை தொடர்பு படுத்ததான் செய்யும். எனவே எந்த விஷயமானாலும் கவனமாக இரு. முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டோமோ என்று சிந்திக்கவே சிந்திக்காதே. முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவை எடுத்த பிறகு தவறாக முடிவாகிவிட்டதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. சில தவறான முடிவுகளிலிருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. நீ இது நாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால், அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால், அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால், நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால், உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும்.
வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும். அந்த போராட்டமான வலியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயியின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள். உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி சாதிக்கலாம் என்ற அனைத்தையும் அவன் பக்குவ மனதோடு பெற்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய பாசம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ, இந்த நேரம் யாருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் உண்மையிலும் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை இப்பொழுது நீ கேட்க நேர்ந்தால் உன் வேண்டுதல் பலித்துவிடும். இந்த நேரம் நீதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற முழு பிள்ளை என்று மனதார நம்பு. அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே. இப்படியாக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே இந்த செய்தியை சந்தோஷமாக கேட்க முடியும், கேட்டுக்கொண்டும் இருக்க முடியும். நல்லது நடக்கும்,
கேட்டது கிடைக்கும், வேண்டுதல் பலிக்கும், உன் கர்மாக்கள் முடிந்துவிட்டது என்று சொல்வது சாதாரணமான வாக்கு அல்ல. யார் யாருக்கு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய இந்த சத்திய வாக்கு செவிகளில் போய் சேரும். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய். குறிப்பிட்ட என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று முன்பே நான் அறிந்திருந்துதான் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன், ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும் காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு, பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின்
மௌனமாகவே இருந்து விடுவதுதானே? அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். உன்னுடைய அத்தனை சோதனைகளும் முடிந்துவிட்ட பின், உனக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீ தேர்ந்தெடுத்த பின், அத்தனை சோதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை உன் இறைவன் உன்னிடம் வழங்குவார். உனக்கான தீர்வை தருவார். இது நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது உன்னுடைய சோதனையை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் போராட்டத்தை தான் நீ தாண்டி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது மிக சாதுரியமாக செயல்பட்டு கவலையோடு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கான மறு சந்தோஷம் என்ன என்பதை தேடு, கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றகரமான வாழ்க்கை, முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை நீ தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ ஏற்பட தேவையே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. எதற்குமே கவலை கொள்ளாதே. சோதிக்கப்படாத பக்தியும் சோதிக்கப்படாத அன்பும் என்றுமே தூய்மை நிலை அடைவதே இல்லை. குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டேன். உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் அன்பிலும் எவ்வளவு சோதனைகளை நீ மேற்கொள்கிறாயோ அவ்வளவு தூய்மை நிலை அடைகிறாய் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, உன் வேண்டுதல் அனைத்தும் 100% நிச்சயமாக நிறைவேறும். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நான் பதில் கூறுகிறேன். இதை ஒருமுறை கேட்டால் உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் வாழ்வில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு இதை கேள். உனது கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு.
உன் அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. உன்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் நேரம் காலம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர்கள் ரூபத்தில் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. குழந்தையே, உனக்கான வாய்ப்பை இப்பொழுது இந்த நொடி தரப்போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது.